வர்தா புயலின் காரணமாக சென்னை செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழு வீரருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் வர்தா புயலின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் என்னவென்றால் பெரிய அளவிலாக மரங்கள் அதிகமாக சென்னையின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் அதிக அளவில் மரங்களானது சாய்ந்து முறிந்து சாலைகளிலும் தெருக்களிலும் தொடர்ந்து விழுந்ததன் காரணமாக போக்குவரத்து ஆனது கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிறது செங்கல்பட்டிலிருந்து சென்னை செல்லக்கூடிய இந்த 4 வழிச்சாலை. இந்த 4 வழிச்சாலையானது நேற்று மாலை முதல் தொடர்ந்து அந்த 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் அதிக அளவிலாக அந்த வர்தா புயலின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பானது மரங்கள் சாலை ஓரங்கள் இருந்த ஆயிரக்கணக்கான மரங்கள் தொடர்ந்து இந்த 4 வழிச்சாலையில் சாய்ந்தது காரணமாக போக்குவரத்தானது முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக தற்பொழுது இந்த மரங்கள் அதாவது சாலையோரம் அந்த சாய்ந்துள்ள அந்த மரங்களை அகற்றும் பணியில் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் தற்பொழுது தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த மரங்களை மிஷின் மூலம் அறுக்கப்பட்டு போக்குவரத்தை சரி செய்வதற்கான அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தற்பொழுது இந்த பகுதியில் 31 வீரர்கள் இந்த NDRF என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவான 8 குழுக்களாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது செங்கல்பட்டு அருகே அதாவது பெருங்கல பகுதியில் 32 பேர் கொண்ட அந்த வீரர்கள் தற்பொழுது இந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். எத்தனை குழுக்கள் அதாவது எத்தனை பேர் இந்த மீட்பு பணிக்காக வந்திருக்கீங்க? என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? இப்போ ஆக்சுவலி சென்னைக்குள்ளே 8 டீம் வந்திருக்கு. நம்ம ஒரு டீம் கன்சிஸ்டிங் 40 மெம்பர்ஸ். இப்போ இங்கே 40 மெம்பரில் ஒரு டீம் பெருங்களத்தூர் முதல் தாம்பரம் தாலுக் ஆஃபீஸ் அண்ட் தாசில் ஆஃபீஸ் அந்த ரேஞ்சு வரைக்குள்ள ரோடு GST ரோடு கிளியர் பண்ணி இது வந்திருக்கு. இப்போ நேற்று நைட்டில் வந்து நம்ம எல்லாமே ரோடெல்லாம் கிளியர் பண்ணி டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது கூட கிளியர் பண்ணதுக்கு பிறகு முன்னாடி டிபி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் டிபி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருக்கு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் அங்கே போய் அங்கே யாரெல்லாம் ட்ராப் ஆகிருக்கு அவங்களெல்லாம் கிளியர் பண்ணி ரோடு கிளியர் பண்ணி அவங்களுக்கு என்னதெல்லாம் பண்ணி கொடுக்கணுமோ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஃபர்தர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஃபுட்டு சப்ளைஸ் ரிலீஃப் எல்லாம் பண்ணதுக்காக ரெஸ்க்யூ அண்ட் ரிலீஃப் பண்ணதுக்காக அங்கே போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ அங்கே தான் கிளம்ப போகிறேன். அதாவது 40 பேர் குழுக்கள் வீதம் மொத்தம் 8 குழுக்கள் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலையோரங்கள் சாய்ந்துள்ள இந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இது மட்டுமின்றி தற்பொழுது தாம்பரம் பகுதியில் மருத்துவமனை பகுதியில் மரங்கள் சாய்ந்ததன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளில் தற்போது மீட்பு பணிக்காக இங்கிருந்து அவர்கள் செல்கின்றனர். தொடர்ந்து இந்த செங்கல்பட்டு முதல் தாம்பரம் முறையிலான சாலையோரம் உள்ள அனைத்து மரங்களும் அகற்றும் பணியில் தொடர்ந்து இந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவானது அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இவர்களுடன் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையும் தொடர்ந்து இந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.